தமிழ் தேடலின் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் வந்துட்டு இடப்பிறப்பு பார்த்தோம் பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு முயற்சி பிறப்பு பார்க்க போகிறோம். முயற்சி பிறப்பில் உயிரெழுத்துக்கள் என்னது? ஃபஸ்ட்டு 2 எழுத்துக்கள் ஆனாவும் ஆவண்ணாவும். நம்ம வாயை திறக்கிறோம் பார்த்தீங்களா, வாயை திறக்கிறதுனால அந்த 2 எழுத்துக்களும் உருவாக்கணும். ஆங்கிறது. அதுக்கு பிறகு 5 எழுத்துக்கள் இ ஏ ஏ ஐ. இந்த 5ம் வாயை திறந்து இந்த நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லோடு பொருந்தும். அதனுடைய முயற்சினால் பிறக்கிறது. அதுக்கு அடுத்தாப்பில் 5 எழுத்துக்கள் உ ஊ ஓ ஓ அவ். இந்த 5ம் வாயை திறந்து உதடுகளை குவிப்பதால் பிறக்கும். அடுத்ததாக மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு. இந்த 2 மெய்களும் நாவினுடைய முதற்பகுதியும் அன்னத்தினுடைய அன்னம் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த அன்னத்தினுடைய அடிப்பகுதியை தொட்டு பொருந்துறதால் பிறக்குது. அப்புறம் இச்சு இஞ்சு. இந்த 2ம் நாவினுடைய இடைப்பகுதி நடு அன்னத்தினுடைய இடைப்பகுதியிலேருந்து தொட்டு பிறக்கும். அடுத்தது இட்டு இன்னு. இந்த 2 எழுத்துக்களும் நாவினுடைய நுனியையும் அன்னத்தினுடைய நுனியையும் தொட்ட மாதிரி பிறக்கும். இத்து இந்து. இது வந்துட்டு என்னென்னா மேல்வாய்ப்பல்லின் அடியையும் நாக்கினுடைய நுனியையும் தொட்டு பிறக்கும். இப்பு இம்மு. இது வந்து மேல் உதடும் கீழ் உதடும் ஒன்று சேர்ந்து இப்பு இம்முங்கிறது உருவாகும். ஈயு. இந்த ஒரு எழுத்து வந்துட்டு நாக்கினுடைய அடிப்பகுதி மேல்வாயினுடைய அடிப்பகுதியை தொட்டு பிறக்கும். இந்த இல்லும் வந்துட்டு மேல்வாய் நாக்கினுடைய நுனியை தொட்டு பிறக்கும். இல்லு. மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் இந்த என்கிற எழுத்து பிறக்குது. இல் வந்துட்டு இது வந்துட்டு என்னது? கீழ் நோக்கி இல்லு. மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால், அப்படியே லைட்டாக தடவுவதால் பிறக்கின்றது. மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு. இவ்வுன்னு கீழ் உதடை நாம் வந்துட்டு என்ன செய்கிறது, ஒரு மாதிரி தொட்டு சொல்கிறதுனால இவ்வு பிறக்கிறது. கடைசியாக இன். இது வந்து மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் இந்த இன்னும் பிறக்கின்றது. நன்றி மாணவர்களே. இப்போ இயல்பான நாக்கு மூலமாக நம்ம எந்தெந்த எழுத்தை எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறத நாம் இப்போது பார்ப்போம். இது வந்துட்டு இயல்பான நாக்கு அப்படின்னு இந்த படத்தை வச்சுக்குவோம். இந்த படத்தில் இயல்பான நாக்கு அடிநாக்கு வந்துட்டு இந்த நம்மளோட அடி அன்னத்தை தொடும் பொழுது இந்த லா பிறக்கின்றது. இந்த லாக்கு பெயர் வந்து சிறப்பு லான்னு சொல்லுவோம். இந்த பழங்களுக்கெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதுக்கான லா வந்துட்டு நம்ம நாக்கை நல்லா உள்மடக்கி தொடுறதுனால இந்த லா பிறக்குது. அடுத்தாப்புல இந்த நாக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த முன்னால் தள்ளி தொடும் அன்னத்தை. தொடும் பொழுது எந்த எழுத்துக்கள் பிறக்கின்றது அப்படின்னா கீழ் நோக்கிய லான்னு சொல்லுவோம். அதை இல்லாட்டி பள்ளிக்கூடத்துக்கு வர்ற லான்னு சொல்லுவோம். இது வந்து தன்னகர நான்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த நா வந்து 3 சுழி நான்னு சொல்லுவோம். இந்த 2 எழுத்துக்களும் பிறக்குது. அதுக்கு முன்னால் கொஞ்சம், இதுக்கு முன்னால் இந்த நாக்கு வந்து அடி நாக்கு வந்துட்டு கொஞ்சம் முன்னால் தொடும் பொழுது இந்த ரா பிறக்கின்றது. இது வந்துட்டு ரன்னகரனான்னு சொல்லுவோம். ரன்னகரம் இது. அதுக்கு அடுத்தாப்புல இந்த ரா வந்துட்டு பிறக்கும். அதுக்கு முன்னால் இந்த நாக்கு வந்துட்டு நாம் அன்னத்தை தொடும் பொழுது இந்த ரா பிறக்கின்றது. அதுக்கு முன்னால் இந்த பல்ல தொட்டு பிறக்கின்ற நா வந்துட்டு 2 சுழி நான்னு, இதை ரன்னகர நான்னு சொல்லலாம். இது தன்னகர நான்னு சொல்லலாம் இல்லைங்களா. இது வந்துட்டு மேல் நோக்கிய லான்னு சொல்லணும். இந்த லாவுக்கு பெயர் வந்துட்டு மேல் நோக்கிய லா, இல்லைன்னா சவுத்துல எல்லாம் பள்ளி ஊரும் பார்த்தீங்களா, அதுக்கு வரக்கூடிய லான்னு சொல்லலாம். இந்த மாதிரியான எழுத்துக்கள்லாம் இந்த நாக்கை நாம் இதில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இந்த நமக்கு வந்துட்டு சின்ன சின்ன மயங்கொலி பிழைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நாம் எழுத்துக்களை உச்சரித்து பார்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.